I welcome you to learn English. இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? இங்கே நான் தமிழ் வாக்கியம் கொடுத்துருவேன். ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார்? அந்த எழுதி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும் அந்த கொஸ்டினில். இங்கே நான் செகண்ட் காலமையும் தேர்ட் காலமையும் ஷஃபில் பண்ணியிருக்கேன், மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ ஒய் வாஸ் ஹீ அப்படிங்கிற அந்த கொஸ்டினில் ஹீக்கு அடுத்து ரைட் வருமா, ரைட்டிங் வருமா, ரிட்டன் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த காலமில் எந்தெந்த வார்த்தைகள் வரும், அந்த கொஸ்டின் எப்படி முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் மூலமாக கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தமிழ் கேள்விகளை பாருங்கள். அவர் இப்போது என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்? இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகும்? வாட் இஸ் ஹீ, அதுக்கு அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும், அதுக்கு அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும்? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸையும் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இங்கே நம்ம கிராமர் அப்ளை பண்ணுவோம். ஸோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ், ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் இஸ் ஹீ ஈட்டிங் நவ்? இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு? அடுத்து அவர் எப்போதும் என்ன சாப்பிடுவார்? வாட் டஸ் ஹீ ஈட் ஆல்வேஸ்? அவர் இப்போ என்ன சாப்பிட்டாரு? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் அந்த செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. வாட் ஹேஸ் ஹீ ஈட்டன் ஜஸ்ட் நவ்? கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில்லோட உங்களுடைய கிராமர் ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. நவ் லுக் அட் தீஸ் தமிழ் சென்டென்சஸ். ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார்? ஏன் அவர் எழுதிவிட்டு அழித்தார்? ஏன் அவர் அதே விடைகளை எழுதினார்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 கொஸ்டின்ஸையும் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் வாஸ் ஹீ ரைட்டிங் ராங் ஆன்சர்? தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒய் வாஸ் ஹீ ரைட்டிங் ராங் ஆன்சர்? ஒய் ஹேட் ஹீ ரிட்டன் அண்ட் எரேஸ்டு? ஏன் அவர் எழுதிவிட்டு அழித்தார்? 2 பாஸ்ட் ஈவெண்ட் இருக்குது பாருங்கள். அதில் முதல்ல நடந்த பாஸ்ட் ஈவெண்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதனால் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் ஹேட் ஹீ ரிட்டன் அண்ட் எரேஸ்டு? ஒய் டிட் ஹீ ரைட் த சேம் ஆன்சர்ஸ்? அவர்கள் இப்போது எங்கே போய் கொண்டிருக்கின்றனர்? இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க? ஸோ அந்த செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் லஞ்சுக்கு எங்கே சென்றிருந்தனர்? அடுத்து அவர்கள் இத்தருணத்தில் எங்கே செல்வார்கள்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 இங்கிலீஷ் கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் ஆர் தே கோயிங் நவ்? வேர் ஆர் தே கோயிங் நவ்? இப்போ எங்கே போய்கிட்டு இருக்காங்க? வேர் ஹாவ் தே கான் ஃபார் லஞ்ச்? அவங்க லஞ்சுக்கு எங்கே போயிருக்காங்க? வேர் ஹாவ் தே, இதுதான் அந்த கொஸ்டின் ஃபார்மேட். நீங்கள் தே முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னாலும் அந்த கொஸ்டின் கரெக்ட் தான். வேர் டு தே கோ அட் திஸ் மூமெண்ட்? அவங்க இப்போ எங்கே போவாங்க? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தமிழ் கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ ஆர் யூ, ஹாவ் யூ, வாட் டு யூ அப்படின்னு அந்த 3 கேள்விகளும் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ வாட்சிங் எ மூவி? இந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ, நீங்கள் ரெண்டுமே அர்த்தம் வரும். ஸோ ஒருத்தர் இருந்தால் நீ, நிறைய பேர் இருந்தால் நீங்கள். ஆர் யூ வாட்சிங் எ மூவி? ஹாவ் யூ வாட்ச்டு? இந்த வாட்ச்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ கரெக்டாக அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொஸ்டின் அப்படின்னு வர்றப்ப ஹேஸ் ஹேவ் வந்துடும். வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹாவ் யூ வாட்ச் திஸ் மூவி ஆல்ரெடி? ஹாவ் யூ வாட்சிங் அப்படின்னு வராது, ஹாவ் யூ வாட்ச் அப்படின்னு வராது. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி கொடுக்குறப்ப நம்ம யோசிப்போம், எந்த வேர்ட் வரும் அப்படின்னு யோசிப்போம். வாட் டு யூ வாட்ச்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் டு யூ வாட்ச்? வாட் டு யூ ஆஸ்க்? வாட் டு யூ டெல்? இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்க்குறப்ப நிறைய கேள்விகள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாட் டு யூ வாட்ச்? காமெடி ஆர் ஹாரர்? என்ன பார்ப்பாய்? காமெடி படமா அல்லது ஹாரர் படமா? வாட் டு யூ வாட்ச்? காமெடி ஆர் ஹாரர்? இப்போ வேர்பல் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து வேர்பல் கொஸ்டின்ஸ்.
இது சரியாக வேலை செய்கிறதா, இந்த வேலை செய்யப்பட்டு விட்டதா. அதுக்கு அடுத்து WH டைப் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இஸ் திஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, இது சரியாக வேலை செய்கிறதா, வேலை செய்து கொண்டிருக்கிறதா. இஸ் திஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, ஹேஸ் திஸ் ஒர்க் டன், இந்த வேலை செய்யப்பட்டு விட்டதா. ஒய் டஸ் திஸ் ஒர்க் கிவன், ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டது. ஒய் டஸ் திஸ் ஒர்க் கிவன். ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஏன் அவர் கேள்விகள் கேட்டார், ஏன் அவர் உதவி கேட்கிறார். ஸோ மூணுமே WH டைப் கொஸ்டின்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒய் இஸ் ஹி ஆஸ்கிங் மணி, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் பணம் கேட்டுட்ருக்கிறாரு, ஏன் அப்படின்னு கேட்குறோம். ஒய் இஸ் ஹி ஆஸ்கிங் மணி. ஒய் ஹேஸ் ஹி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ், ஏன் அவர் கேள்விகள் கேட்டார். இதவே நம்ம தமிழில் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். ஒய் டிட் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ ரெண்டுக்குமே தமிழில் ஒரே மீனிங் தான். பட் டிஃப்ரென்ஷியேட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த செயல் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதாவது ஒய் ஹேஸ் ஹி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒய் டிட் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்போவாவது கேட்டிருந்துருக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப ஒய் டிட் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒய் ஹேஸ் ஹி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா இப்போ கேட்டிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒய் டஸ் ஹி ஆஸ்க் ஹெல்ப், ஏன் அவர் உதவி கேட்குறார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின்ஸையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அவருக்கு இப்போது என்ன வயது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர், அவருடைய பிறந்த நாள் எப்போது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவருக்கு இப்போது என்ன வயது. ஹவு ஓல்ட் இஸ் ஹீ நவ். ஓகே, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன வயது அப்படின்னு அர்த்தம். ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஹவு ஓல்ட் இஸ் ஹீ நவ். வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க. வாட் ஆர் தே டூயிங். வென் இஸ் ஹிஸ் பர்த்டே, அவருடைய பிறந்தநாள் எப்போது. வென் இஸ் ஹிஸ் பர்த்டே. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஈஸியாக நம்மளால் கேள்விகள் கேட்க முடியும். கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் பேசுகிறப்ப வெறும் வாக்கியங்கள், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸாக பேசிகிட்டே இருக்க மாட்டோம், கேள்விகளும் கேட்போம். அதில் வேர்பல் கொஸ்டின், WH டைப் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.